பஜார் நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி லைம் ஜூஸ் கான்சன்ட்ரேட். 25 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜூஸர்னால் நமக்கு ஈஸியாக பிழிய வருது. கைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லை. ஆனால் அதே சமயம் எல்லா ஜூஸும் வர்றதில்ல. அதனால் மூடி போல் திருப்பி இருக்கிற மீதி ஜூஸை நம்ம எடுத்துடணும். இந்த தோல் பகுதியில் ஜூஸ் படாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடு. இது போல் செஞ்சு எல்லா ஜூஸையும் எடுத்துக்கலாம். ஜூஸ் ரொம்ப நேரம் புழிஞ்சு வச்சுருந்தா ஒரு காரல் தன்மை ஏற்படும். அதனால் 2-3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம லெமன் சாதம் நிறையா கிளறப்பவும் இது போல் புளிய வேண்டி வந்தால் சர்க்கரைக்கு பதிலாக தூளுப்பு போட்டுக்கணும். நம்ம கொட்டையை மட்டும்தான் எடுக்கணும். பல்போடு சாப்பிட்றப்ப தான் நமக்கு புளிப்பு சுவை இருக்கும். மோரோவர் அது நல்லதும் கூட. அதனால் இந்த கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். மீதி பல்ப்பை உள்ளே போட்டுருவோம். 25 எலுமிச்சம்பழத்துக்கு நான் 3 கப்பு சர்க்கரை போடுறேன். தண்ணி 2 கப்பு ஊற்றுறேன். இதுக்கு கம்பி பாகெல்லாம் அவசியம் இல்லை. தொட்டால் பிசு பிசுன்னு வர்றப்ப தான் எடுக்கணும். கொதிக்கிட்டோம். இதில் நம்ம ஏதாவது குப்பை இருக்கணும்னு சந்தேகப்பட்டால் வடிச்சிட்டு மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. கம்பி பதமெல்லாம் இல்லை. ஆனால் தொட்டால் ஜாமுனுக்கு காய்ச்சற மாதிரி வந்துருச்சு. சிட்ரிக் ஆசிட் போட்டால் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். சிட்ரிக் ஆசிட்டுக்கு பதிலாக நான் லைம் ஜூஸையை ஒரு கரண்டி ஊற்றுறேன். இதுலேயே சிட்ரிக் தான் இருக்குது. அதனால் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுன விட்டி நம்ம ஜூஸை கலந்துருவோம். ஜீரா ஆறிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ஜூஸை கலந்துருவோம். ஃபெப்ரவரி மாதத்துலலாம் நிறையா எலுமிச்சம்பழம் காய்க்கும். அப்போ நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டால் 3 மாதத்துக்கு நம்ம சம்மரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. லைம் ஜூஸ் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கண்டிப்பாக 3 மாதத்துக்கு கெடாமல் யூஸ் பண்ணலாம். 1/4 பாகம் ஜூஸ் ஊற்றிட்டு 3/4 பாகம் தண்ணி கலந்துக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஜூஸ் ஆட் பண்ணலாம், இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் கான்சன்ட்ரேட் ரெடி ஆயிடுச்சு. லைம் போட்டு ஜூஸ் புளியறத விட இந்த கான்சன்ட்ரேட் ஜூஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும். யாருக்கு கலந்து கொடுத்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.